ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மாட்டுப் பண்ணை மூலிமா பார்த்தீங்கன்னா மாதம் 45,000 50,000 எப்படி ஏர்ன் பண்ணுறது அதை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதை பற்றி தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா சில பேர் கரெக்டாக புரியல, நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லலை அப்படின்னாங்க. ஸோ சில பேர் போயின்னாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ மாட்டுப் பண்ணையில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா எங்களுது 8 மாடு இருக்குது. ஸோ 8 மாடுமே பார்த்தீங்கன்னா கறக்குன்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா கறக்காது. சிலது பார்த்தீங்கன்னா 6 மாத சென்னை, 7 மாத சென்னை, 8 மாத சென்னைன்னு அப்படி ரேஞ்சில் இருக்கும். ஸோ அதை நாங்கள் கணக்கில் எடுத்துக்குவோம். ஸோ 5 மாடு மட்டும் வச்சுக்கலாம். ஸோ 5 மாடும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கறக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கறக்காது. ஒரு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக சேர்த்து ஒரு நாளைக்கு 6 லிட்ரு, 7 லிட்ரு, 8 லிட்ரு, அதாவது காலையில் சாயங்காலம் 2 வேலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 8 லிட்ரு அந்த மாதிரி கறக்கும். நம்ம குறைஞ்சபட்சம் 6 லிட்டரே எடுத்துக்குவோம். ஸோ 6 லிட்டருன்னு பார்த்தீங்கன்னா கூட 5 × 6 பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 லிட்டரு கிடைக்கும். ஸோ 30 லிட்டருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொசைட்டி ஊற்றினா உங்களுக்கு 33 ரூபா கொடுப்பாங்க. கவர்மெண்ட் சொசைட்டியில் 33 ரூபா 35 எனக்கு கரெக்டாக தெரியல, இதுவரைக்கும் நாங்கள் ஊற்றுனதே இல்லைங்க. 35 ரூபாய் சம்திங் ஏதோ கொடுப்பாங்க. ப்ரைவேட் சொசைட்டியில் உங்களுக்கு 38 சம்திங் ஏதோ கொடுப்பாங்க. இதே நீங்கள் டேரெக்டாக அதாவது டேரெக்டாக வீட்டுகளுக்கே ஊற்றினா உங்களுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஊற்றினா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல லாபமாக இருக்கும். போட்ட காசுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா 50 பார்த்தீங்கன்னா 50 ரூபா போட்டுங்க. 30 × 50 உங்களுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1,500 ரூபா கிடைக்கும். ஸோ 1,500 × 30 நாளைக்கு. ஸோ ஒரு மாதத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 ரூபா பார்த்தீங்கன்னா கரெக்டாக கையில் நிற்கும். ஸோ இந்த 45,000 ரூபாய் கையில் பார்த்தீங்கன்னா பால் காசு மட்டும்தான். ஸோ மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சில செலவுகள் இருக்கும். அதாவது நீங்கள் மசாலா புல் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அந்த மசாலா புல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காடு வச்சுருந்து அந்த காட்டிலேருந்து மசாலா புல் போட்டு அதிலேருந்து தீவனத்தை எடுத்து மாட்டு கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் வாங்கி தட்டு வாங்கி வெளியே வாங்கி மாட்டுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா செலவு பிடிக்கும். ஸோ இது முக்கியமானது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மாட்டுக்கு பார்த்திங்கன்னா தவிடு, மாட்டு தீவனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே தான் வாங்கணும். வீட்டில் தோட்டத்தில் எதுவுமே தயாரிக்க முடியாது, அதில் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபா எடுத்துக்கும். 10,000 ரூபா எடுத்தால் கூட 45,000த்தில் 10 போனால் உங்களுக்கு 35,000 ரூபா பார்த்திங்கன்னா கரெக்டாக லாபம் கிடைக்கும். அதாவது பால் காசில் மட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35,000 ரூபா கிடைக்கும். ஸோ மூணாவது முக்கியமானது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடு பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல மாடு வச்சுருக்கணும். இது மாதிரி ரொம்ப 1 லிட்ரு 2 லிட்ரு ஒரு வேலைக்கு கறக்கிறது அது மாதிரி வயசான மாடு இதில் வச்சுருந்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வீணா தீன் போட்டு வளர்க்குற மாதிரி ஆகும். அதில் டைமு வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக இன்னொரு மாட்டை வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் பால் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாட்டு பாலில் மட்டுமே வருமானம் வராது, அதோட கன்றுக்குட்டிலேருந்து வரும். ஸோ எங்களுக்கு 8 மாடு இருந்துச்சுன்னா அது கூட 8 கன்றுக்குட்டி இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா நாங்கள் கன்று போட்டோன்னே அது விற்க மாட்டோம். அது பால் கறக்கிற வரைக்கும் வச்சு அது நல்லா வளர்ந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் வச்சு நல்லா தேர்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கன்றுக்குட்டி விற்போம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். கூடவே பார்த்திங்கன்னா மாட்டு சாணத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். டிராக்டர் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடில் பார்த்திங்கன்னா 3,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வரும். ஸோ இதெல்லாம் எதுவுமே சேர்த்துல இல்லை. ஸோ பால் கணக்கை மட்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35,000 ரூபா கரெக்டாக அவங்க கையில் நிற்கும். ப்ராஃபிட் மட்டுமே. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தேவையான முக்கியமானது பார்த்திங்கன்னா தீவனம். அதுதான் முக்கியமான இது. அதுதான் நல்லா செலவு இழுத்துவிடும். அதை நீங்கள் உங்கள் தோட்டத்துலேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல அதாவது செலவு பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 3 மாடுக்கு பார்த்திங்கன்னா உள்ள மேய்ஞ்சிருக்குது. ஸோ மாட்டுக்கு போட்ட புல்லு இது சாப்பிட்டுருக்கு. இது அந்தளவுக்கு சாப்பிடாது, சும்மா சைடில் லைட்டாக கடிச்சிட்டு விட்டுரும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கண்டிஷன்ஸில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மாதம் கிடைக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிடைக்காது, எல்லாம் கம்மியாகிட்டே தான் போயிட்டுருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் பார்த்திங்கன்னா வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அப்படி இந்த வீடியோவில் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட்டோ உங்களுக்கு ஏதாவது மாடு வேணுமோ பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். See you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்லாம் போட முயற்சி பண்ணுறேன். பாய்.